வணக்கம், வெல்கம் டு ஹாப்பீஸ் குக்கிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து என்னோட குக்கிங் சேனல் வந்து என்னோட பேர் இல்லை, இனி வந்து நியூ பேரை நான் மாற்றிட்டேன், ஹாப்பி வேர்ல்டுன்னு மாற்றிட்டேன். குக்கிங் சம்மந்தப்பட்டது இது போடும்போது ஹாப்பீஸ் குக்கிங்னா வந்து என்னோட சேனல் இருக்கும். மற்ற வகை மாதிரி எல்லாம் போடும்போது வந்து ஹாப்பி வேர்ல்டுன்னு என்னோட வந்து சேனலுக்கு பேர் மாற்றிருக்கேன். ஸோ எல்லாரும் பிளஸிங்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து முத வந்து இன்னைக்கு நல்ல சூப்பரான நாள், பௌர்ணமி நாள். அதனால் வந்து விநாயகர் பெருமானை போட்டுட்டு எங்கள் சேனல் பேரை மாற்றி விநாயகர் பெருமானை போட்டு இன்றைக்கி வந்து பூசணிக்காய் அல்வா முத நெய்வேத்தியம் சாமிக்கு பண்ணிவிட்டு பகவானுக்கு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற எல்லா வீடியோஸும் நான் போடலாம். இன்னைக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் காசி அல்வா பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் எங்களை நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இப்போ நம்ம அழகாக பூசணிக்காய் அல்வா செய்யலாம். இப்போ நான் வந்து பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். நான் வெள்ளை பூசணிக்காய் காசி அல்வா செய்யறதுக்காக ஒரு சின்ன பூசணிக்காயில் அரை பூசணிக்காய் இப்படி சீவி எடுத்து வச்சுருக்கேன். நான் தண்ணி இல்லை இதில் வந்து எடுக்கல, தண்ணி எடுக்காமல் தான் இதில் சூப்பராக செய்ய போகிறேன். ஸோ இன்றைக்கி கேஸை ஆன் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து அரை பூசணிக்காய் வந்து நம்ம சீவி வச்சுருக்கோம், வெள்ளை பூசணிக்காய். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி இருக்குது, தண்ணியெலாம் வடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட் இது. ஸோ வந்து பூசணிக்காய் வந்து லூஸாகட்டும், நல்லா வதங்கணும். ஓரளவு தண்ணியெலாம் அப்படியே மேலாட்ட வரும் பூசணிக்காய்லேருந்து. டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் டீ குடிக்கிற டம்ளரில் பால் எடுத்து வச்சுருக்கு சுட சுட. ஏன்னா வந்து நான் வந்து பால் ஆட் பண்ணுவேன் பூசணிக்காய் அல்வாவில். இப்போ குங்குமப்பூ வந்து நம்ம ஒரு 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 ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கலர் வரும். அதனால சுட சுட பாலில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது அப்படியே வந்து குங்குமப்பூ கலர் கொண்டு வந்துடும். இப்போ நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ இந்த அடுப்பில் நம்ம இந்த பூசணிக்காய் குக் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த அடுப்பில் நம்ம முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்துடலாம். நான் கேஸை ஆன் பண்ணிவிட்டேன். வடைசட்டி வந்து உடனே ஹீட் ஆயிரும். இது சில்வர் வடைசட்டினால தேவையான அளவு நெய் ஆட் பண்ணியாச்சு. நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நெய் ஹீட் ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஃப்ரை பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த பூசணிக்காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுச்சு. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிடலாம். நான் 3/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே வந்து நல்லா வந்து நல்லா இது குக் பண்ணலாம். பால் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் காசி அல்வா. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடலாம். நான் இப்போ இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் இந்த பூசணிக்காயில் வந்து நெய் உள்ளே வந்து இதாகும்போது நல்லா உரியும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும், நெய்யோட டேஸ்ட். ஒரு பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்போ தான் நல்லா ஸ்வீட் நல்ல தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன், இதில் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப குட்டி ஸ்பூனு, அதனால் அரை ஸ்பூன். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் குக் ஆகி சுட்டி வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணேன். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஓகே, இப்போ நல்லா ஓரளவு குக் ஆயிடுச்சு பூசணிக்காய். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அரை பூசணிக்காய், அதாவது சின்னது, அதாவது பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்து பூசணிக்காவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் சுகர் ஆட் பண்ணுறேன். கரெக்டாக இருக்கும். சுகர் ரொம்ப ஆட் பண்ணிட்டாலும் வந்து ஒரு மாதிரி தித்திப்பு அதிகமாக இருக்கும். சுகரை ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டோன்னா இப்போ லைட்டாக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இந்த நெய்யிலேயே வந்து இந்த காசி அல்வா ரெடி ஆகணும். இன்னைக்காக இருக்கிற சர்க்கரை அந்த போட்ட உடனே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது நல்லா சுண்டுட்டும்.
சுண்டுறதுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மினிட்ஸ் ஆகும், 4 நிமிஷம். நல்லா வந்து சுண்டிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். எல்லா நெய்யும் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா இது அப்படியே தண்ணியே இல்லாமல் நல்லா நெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா குக் பண்ணணும் காசி அல்வாவை. இப்போ காசி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு. நெய் நல்லா வந்து சுற்றியும் வந்து நெய்யில் அப்படியே பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். நெய்யோடு இருக்கிற முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். நல்லா இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். அப்படியே நெய்யில் அப்படி பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து காசி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காசி அல்வா. இப்போ காசி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு. நெய் நல்லா வந்து சுற்றியும் வந்து நெய்யில் அப்படியே பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். நெய்யோடு இருக்கிற முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். நல்லா இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். நல்லா பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நெய்யில் அப்படி பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து காசி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு அழகான பாத்திரத்தில் இலையில் சர்வ் பண்ணிவிட்டு நம்ம நெய்வேத்தியம் சாமிக்கு வச்சோம். எல்லாருக்கும் வந்தனும். இன்னைக்கு வந்து எங்கள் சேனல் வந்து நாங்கள் புதுப்பிச்சு நாங்கள் வந்து புது பேர் வச்சுருக்கோம், ஹாப்பி வேர்ல்டு. நாங்கள் குக்கிங் சம்மந்தப்பட்டது போடும்போது ஹாப்பிஸ் குக்கிங் போடுவோம். ஸோ என்னோட பழைய பேர் கிடையாது, என்னோட சேனல் பேர். உங்களோட எல்லா பிளெஸிங்கோட நாங்கள் இந்த சேனலை நல்லபடியாக நல்லா வளர்ச்சி அடையணும்னு எங்களை வாழ்த்துங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான காசி அல்வா பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒரு நல்ல நாள், அதனால நீ வெட்டிட்டு காசி அல்வா பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து என்னோட சேனலுக்கு எல்லாரும் நல்ல வரவேற்பு கொடுங்க. நாங்கள் நல்லபடியாக வளர்ச்சியோம், எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகழகான சமையலில் உங்களை நான் எப்பொழுதும் சந்திச்சுட்டே இருக்கேன். வணக்கம்.